அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை 4 அமைச்சர்கள். ஒரு அரசன் தன் 4 முக்கிய அமைச்சர்களை கூப்பிட்டு அவர்களில் ஒருவரை முதல் அமைச்சராக நியமிக்கவிருப்பதாகவும் அதற்கு அவர் வைக்கும் தேர்வில் தேர வேண்டும் என்றும் கூறினார். தேர்வு இதுதான்: கணித முறையில் அமைக்கப்பட்ட ஒரு பூட்டை யார் விரைவில் திறக்கிறார்களோ அவரே வெற்றியாளர். 3 அமைச்சர்கள் அன்று இரவு முழுவதும் கணிதம் பற்றிய பல புத்தகங்களை படித்து கொண்டிருந்தனர். ஒருவர் மட்டும் நிம்மதியாக தூங்கிவிட்டார். மறுநாள் காலை அரசவையில் பூட்டு கொண்டு வரப்பட்டது. பூட்டின் அமைப்பு எல்லாரோட படபடப்பையும் அதிகரித்தது. ஓடைச்சுவல்களை கொண்டு வந்திருந்த 3 அமைச்சர்கள் அவற்றை முன்னும் பின்னும் விரட்டி பார்த்தார்கள். ஆனால் பூட்டை திறக்கும் வழி அவர்களுக்கு தெரியவில்லை. இரவில் நன்கு தூங்கிய அமைச்சர் மெதுவாக எழுந்து வந்து பூட்டை நன்கு ஆராய்ந்தார். கூர்ந்து கவனித்ததில் பூட்டு பூட்டவே இல்லை என்பது அவருக்கு புலனாயிற்று. சாவியே இல்லாமல், எந்த கணித சூத்திரமும் இல்லாமல் பூட்டை எளிதாக அவர் திறக்க மன்னர் அவரையே முதல் அமைச்சர் ஆக்கினார். பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் முதலில் பிரச்சனை என்னவென்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை புரிந்து கொள்ள மனம் சமநிலையில் இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிக்கா? இன்னும் கதையோட வரேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.